இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொட்டரேட் ஓட்டுறதுக்காக போகிறோம். வண்டி தான் இன்றைக்கி பாருங்கள், நம்ம வண்டி தான் எடுத்து ரொட்டரேட் ஓட்டுறதுக்காக போகிறோம். போன வீடியோவில் நம்ம ஆடி சிஸ்டத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னங்கிறத காட்டுறேன் பாருங்கள். அந்த அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, விளம்பரம் வேறு ஓடுதே, அதுவும் காட்டுறேன். இந்த கமெண்டில் பாருங்கள், அந்த அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காரு, தம்பி உங்கள் வீடியோ எல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் ரீப்ளே பண்ணுங்கள், வேறு கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அவங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்கள் தம்பி. அந்த அண்ணனுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் கூட கொடுத்துருந்தேன் கமெண்டில். என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கமெண்ட்டு கீழே ரீப்ளே பண்ணிடுவேன், அவங்க பேர் சொல்லி, அதாவது இப்போ இந்த அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களோட பேர் சொல்லி வீடியோவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த அண்ணன் சொல்கிறது எப்படின்னா, நம்ம யூடியூப்லேயே நம்ம மோகன் டிராக்டர்ஸ் லைஃப்னு ஒரு அண்ணன் வீடியோ போடுவாங்க. அந்த அண்ணன் வீடியோ ஒரு பாப்பாரான்னு தெரியல, அந்த அண்ணன் இப்படி தான் வீடியோவில் வந்து கமெண்ட் வந்து பேர் சொல்லி இது பண்ணுவார், பேர் சொல்லி அதுமாதிரி நம்மளையும் பண்ண சொல்கிறாரு. நம்மளும் அடுத்தடுத்து முடிஞ்ச அளவு இது மாதிரி முக்கியமான கமெண்ட் எது வந்தால் நான் வீடியோ எடுக்கும்போது சொல்லிடுறேன். இது எதனால் எப்படி சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, நான் இன்றைக்கி எடுத்த வீடியோவை எப்போயாவது டைம் இருக்கும்போது தான் எடிட் பண்ணி போடுவேன். அதனால் இன்றைக்கி நான் அந்த கமெண்ட்டை சொல்லிட்டோம்னா அது எப்போ நான் போடுறதுன்னு சொல்ல முடியாது, அதனால தான் அப்படி போடலை. அந்த வீடியோவில் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணிக்காங்க பார்ப்போமா. அதே அண்ணன் தான், கிருஷ்ணன் சொல்லி ஒரு அண்ணன், அதே அண்ணன், தம்பி எங்கள் ஓனர் எல்லாம் எந்த செட்டு வைக்க மாட்டேங்கிறாரு, உங்கள் வண்டி தான் எங்கள் வண்டி, என்ன சொல்லுதாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் அந்த கமெண்ட்டை. அண்ணன் வந்து வண்டிக்கு போகிற இடத்துல ஓனர் வந்து செட்டு வந்து வச்சு கொடுக்க மாட்டேங்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஏரியாவில் வந்துண்ணே என்ன செய்வாங்க அப்படின்னா, டிரைவர் வந்து பசங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு வண்டிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வண்டியில் ஓனர் செட்டு வச்சு தர மாட்டேங்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கை காசு போட்டு, இப்போ நம்ம செட்டு நேற்று வீடியோ போட்டிருந்தோம், அதேமாதிரி குறைஞ்ச ப்ரைஸில் வந்து ஒரு செட்டை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அவங்க ஓனர் வாங்கி தரலைங்கிற பட்சத்துக்கு வாங்கி அவங்களே மாட்டிக்கிடுவாங்க. அடுத்து அந்த வண்டியிலேருந்து என்னைக்கு கீழே இறங்கி வராங்களோ அவங்களுக்கு எப்போ வேலை முடிஞ்சு அடுத்து நம்ம வண்டிக்கு போக மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த செட்டை கழட்டிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. அடுத்து வேறு வண்டிக்கு போகும்போது அங்கே போய் மாட்டிக்கிடுவாங்க. இப்படி பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஐடியா, அப்படியும் பண்ணலாம். இதே அண்ணன் இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருக்காரு, ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து வாங்கிட்டு போய் பைப்பில், அதாவது இந்த பைப்பில் வந்து கட்டிக்கிட்டு வரான், கட்டிட்டு பாட்டு கேட்பாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம வண்டியிலுமே எங்கள் அப்பா வந்து முன்னாடி இந்த செட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைக்கில் தான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தார். அப்படியும் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல ஐடியா தான். அடுத்து ப்ரோ ராகுல்ங்கிற அண்ணன், ப்ரோ செட்டுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது சொல்லுங்கள். செட்டுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னா, நம்ம நிறைய செலவு பண்ணால் எலக்ட்ரிஷியன் அந்த பண்ணுறவன்ட்ட கொடுத்து பண்ணலாம். நீங்கள் இது நம்ம குறைஞ்ச செட்டில் குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க ஒயர் இழுத்து சுவிட்சு மாட்டி தரதுக்கு எப்படியும் 300 400 சார்ஜ் பண்ணிடுவாங்க. இதை எப்படி செலவு குறைக்கலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் செட்டிலேருந்து கரண்ட் ஒயரையும் எர்த் ஒயரையும் எடுத்து, எர்த் ஒயரை வந்து ஏதாவது போல்ட்டில், இன்ஜின் போல்ட்டில் வந்து கொடுத்துருங்க எர்த் ஒயரை. கரண்ட் ஒயரை வந்து நீங்கள் எங்கே சுவிட்சு மாட்ட போகிறீங்களோ அங்கே வரைக்கும் கொஞ்சம் இழுத்து வச்சுருங்க. ஸ்பீக்கருக்கும் 2 லைன் கொடுத்து எங்கே மாட்டுறீங்களோ மாட்டிடுங்க. அந்த சுவிட்சு மாட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் எலக்ட்ரிஷியன்கிட்ட போய் சுவிட்சு மாட்டிக்குவாங்க. அது வந்து செலவு குறைக்கலாம். அப்படி தான் நாங்கள் பண்ணோம். அது வேணால் எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக வந்து வேறு நம்ம ப்ரோ வந்துட்டார். இவர் நமக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, ராஜேஸ்வரன் வந்தால் அந்த ப்ரோ வந்து அவர் வண்டியில் வந்து 8500 ஆடி சிஸ்டம் வந்து வச்சுருக்காராம். நம்ம சூப்பர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தோம், ரொம்ப நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்த ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்தது அவ்வளோதாங்க இந்த கமெண்டு. அப்புறம் இங்கே ஒர்த்து வருமா, 1200 செட்டு மாட்டிக்கிங்க, அதுக்கு ஒர்த்து வருமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு, டைன்ஸ் ப்ரோ. அப்புறம் இந்த டைன்ஸ் ப்ரோன்னு ஒருத்தர் விஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் அந்த வீடியோவே கேட்டார், நம்ம பண்ணிட்டோம். ஓகே ப்ரோ, நன்றி. அடுத்து வந்து ப்ரோ நியூ காலண்டரு ரிவ்யூ பண்ணுங்கள். நியூ காலண்டர் நம்ம ஏரியாவில் என்ன சொல்கிறது,
எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக மஹேந்திரா தான் ப்ரோ. நியூ ஹாலண்டர் வந்து எங்கேயாவது கண்ணுக்கு தென்பட்டால் தான் உண்டு, அந்த மாதிரிக்கு இருக்குது. முடிஞ்சால் ஒரு 2-3 வண்டி இருக்குது. ஒரு பையன் வச்சுருக்கான், அந்த பையன்கிட்ட ஒன்றா கேட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கேட்டு அடுத்த ஏதாவது வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ கமெண்டில். அப்புறம் இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது பழைய வீடியோனா எப்படி சொல்கிறது, இந்த பாருங்கள், இது வந்து நம்ம புது வண்டி வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம சேனலில் மொதல் வீடியோ பார்த்திங்கன்னா புது வண்டி வீடியோவாக தான் இருக்கும், ஒரு 3 வீடியோ. அந்த வீடியோ கீழே நம்ம வண்டியில் பெயிண்ட் உறிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த பாருங்க, நான் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி ரீப்ளை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுங்க, மஹேந்திரா டிராக்டர் வர சரியில்லை. அதாவது நம்ம புது வண்டியை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அது 11 மாதம் ஆச்சு. புது வண்டி வாங்கி 45 நாள் தான் ஓட்டினோம். அது பெரிய பிரச்சனை. நம்ம பழைய வண்டியெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். அது நாங்களும் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணோம். கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்கிறது, ஜிஎஸ்டி பில்லு தாங்க, நாங்கள் கேஸ் போட போகிறோம், எங்களுக்கு இவ்வளோ ஏமாற்றிருக்கீங்க, நம்மளை வந்து கம்பெனிலேருந்து இவ்வளோ, நமக்கும் கம்பெனிக்கும் நிறையா பழக்கம் இருக்குது. அதாவது நிறைய ஆட்கள் பழக்கம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னாடி இருந்து வண்டியை எடுத்திருக்கோம், நம்மகிட்டே ஒரு 50,000 80,000 ஆட்டையை போட்டாங்க. அதனால தான் நமக்கு கோபம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணோம். கடைசி அவங்க நமக்கு சாதகமாக முடிச்சு விட்டாங்க. அதாவது நமக்கு பெரிய லாஸ் இல்லாமல் நாங்கள் வண்டி வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். வண்டியை வேண்டாம், இந்த வண்டியை வச்சு நாங்கள் ஓட்டி நாங்கள் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. பெயிண்ட்லாம் உறிஞ்சிட்டு, பெயிண்ட் உறிஞ்ச வண்டிக்கு மனசு இதை வச்சு காலம் கழிக்க முடியாது, டியூ கட்ட முடியாது அப்படின்ட்டு நாங்கள் வண்டியை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். நம்பர் வாங்கலாம், ஒன்றும் செய்யலை. அதுக்கப்புறமா நமக்கு சாதகமாக முடிச்சு விட்டாங்க மேனேஜர். அதனால நான் அதை பற்றி வீடியோவும் போடலை. அதை பற்றி வேணுன்னா சொல்லுங்கள், பண்ணலாம் வீடியோ. அவ்வளோதான், கமெண்ட் வந்து முடிஞ்சளவு எல்லாமே சொல்லிட்டேன். வாங்க வண்டியை ஓட்ட போகலாமா? வாங்க போவோம். தென்னந்தோப்பு தான் அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த தென்னந்தோப்பு தான் அடிக்க வந்திருக்கோம். புல் பாருங்கள், நல்லா நிறைய புல் இருக்கா. இப்படி இருந்த தோப்பை அப்படி மாற்ற போகிறோம். ஓட்டலாமா?
பாருங்கள் ஓட்டி முடிச்சிட்டோம். அப்போலாம் தோப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்குது? நீட்டாக ஆக்கியாச்சா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.